ഫുൾ ബിൽഡിംഗ് എടുക്കണ്ട. கொடி ஆட்டிங்களே, ஆக்கள் வரக்குள்ளத்தான் ஆட்டணும். ஒரு ஆள் கை தட்டணும், ஒரு ஆள் போகணும். நின்றா நான் ராயல் காலேஜில் முஸ்லீம் கல்சி பண்ணி நிற்பாங்க. வெயில் 5 மணிக்கு இருந்தால் இப்படி நசிங்கம் பண்ணிட்டாங்க. டு பி ஸ்மார்ட் ஆல்வேஸ் டூ ஸ்மார்ட். வெயில் அடித்தாலும் மழை அடித்தாலும் முஸ்லீம் கல்சி ஃபுல் பில்டிங் எடுக்கணும்டா. அர்சலான் ஷகீப் அர்சலான் ஆகியோரும் இங்கே இருக்கின்றார்கள். அடிப்படையிலுடைய கல்வி அதிகாரிகள் துறை சூழல் இந்த நிகழ்வு இங்கே உத்தியோகமாக அஷேக் முனீர் அவர்கள் மூலமாக தேசிய கொடி ஏற்றி வைக்கப்படும். அதே போல குவைத் நாட்டு கொடி குவைத் தூதரகத்திலே குவைத் தூதரக சில பிரதிநிதியாக இருக்கின்ற அஷேக் ஃபிர்தௌஸ் நலிமி அவர்கள் மூலமாக பாடசாலை கொடி பாடசாலையின் அதிபர் அஸ்மி ஜவாஹர் ஷா அவர்கள் மூலமாக இப்பொழுது ஏற்றி வைக்கப்படும். අපි සූදානම් වන්නේ ගීතය මතයි தேசிய கீதத்தை இசைப்பதற்கு
அஸ்லம் அவர்கள் இங்கே பங்கேற்றிருக்கிறார்கள். அதோட சேவை அறிவுரை மற்றவர்கள் தான் உங்கள் கணேசனோட இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு சார்பிலே தேசிய I extend a hearty way of love. Dua after work. Alhamdulillah illazi among Sri Lankans and its dive to the Nabi berunde bayi gini. Rakib Ati Alaihissalam Musalla كمثل حبة أنبتت سبع سنابل في كل سنبلة 100 حبة والله يضاعف لمن يشاء والله واسع عليم الذين ينفقون في سبيل الله ثم لا يتبعون ما أنفقوا واليوم الآخر فمثله كمثل صفوان عليه تراب فأصاب எமது தொழிற்சங்கத்தில் ஒரு இடைவெளி இருக்கிற சந்தர்ப்பத்தில் எமக்காக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் குருநாகல் பிரதேசத்தில் உருவாகி இருக்கிறோம் செல்வதனால இன்று எமது அழைப்பை ஏற்று சமூகம் தந்துள்ள முன் வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அந்த விடயத்தை மறந்திருந்தாலும் கூட திருப்பி எங்களுக்கு கோலம் எடுத்து அந்த விஷயம் சம்பந்தமாக இப்போ என்ன நடந்துச்சு, உங்களுக்கு என்னது இப்போ நடக்க இருக்குது என்று கூட விசாரித்து கொள்கிற பழக்கம் இருக்குது. அவ்வாறான ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாப் சகோதரர் அஸ்லம் அவர்களையும் அவர்களது அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மாலம் யஅலம் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஅல்லிமல் பஷரிய்யா வ குதுவத்தில் உம்மah சய்யிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லதி அர்ஸலஹு ரப்பஹு ரஹ்மத்தல் லில் ஆலமீன் وهاديا الى طريق العلم والهدى ان العلم في الاسلام عباده وقربه ورساله ربانيه تبدا من المهد ولا تنتهي الا باللهد قال الله تعالى في القرآن الكريم
யர்ஃபயுல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத் பிகுல்லி ஃபஹ் وامتنان نتقدم بجزيل الشكر والتقدير لكل من تابع وساهم واهتم بمشروع مبنى الفصول الدراسي باسم طيبة الوقيان بإشراف جمعية الرعاية الإسلامية من دولة الكويت والذي يجسد حلما تربويا يتحقق على أرض الواقع إن دعمكم ومتابعتكم مستمرة لم تكن مجرد اهتمام بل كانت دافئا قويا لنا لاستمرار والعمل بكل إخلاص من أجل التوفير بيئة التعليمية آمنة متميزة لأبنائنا وبناتنا خاصة اتخذ هذه الفرصة لتقديم بحالس دعوات وأطيب الامتنان لسعادة قائم بالأعمال سفارة دولة الكويت لدي كولومبو. بارك الله في جهودكم جميعا وجعل ما تقدمونه في ميزان حسناتكم ونسأل الله أن يتم هذا المشروع على خير وأن يكون منارة للعلم والمغفرة للأجيال القادمة. جزاك الله خير جميع لمن يساهم هذا العمل الجبار. මම හිතන්නේ අපේ නිවේදක කැප කරපු වැඩ කරපු සියලු දෙනාටම මම පළමු ස්තුතිවන්ත වෙනවා. විශේෂයෙන් අපේ සභාපතිතුමා සඳහන් කළා වගේම අපගේ මංගල කුළුඳුල් අයවැය තුල රටක් ලෙස සංවර්ධන අයවැයක් ඉදිරිපත් කරන්න බෑ. සුබසාධන අයවැයක් ඉදිරිපත් කළ යුතුයි කියන තත්ත්වයේ තුලත් අපි අධ්‍යාපනය වෙනුවෙන් තමයි අපේ අයවැයෙන් වැඩිම මුදලක් අපි වෙන් කරලා රටක් ලෙස අපට ණය ලබා දෙනවට වඩා ආධාර අත්‍යවශ්‍ය මොහොතක දෑත් දිගු කරමින් අපට විශාල සහයෝගයක් ලබා දෙන රටක්. මට ආචාර්ය පන්නිල ආනන්ද නායක ස්වාමීන් වහන්සේ තරංගෙට මං හිතන්නේ ඒහා සමානව ජාති කුල ආගම් ભેදයකින් තොරව පාසල් වලට ගොඩනැගිලි ඉදිරි කරන දෙන එක විතරක් නෙවෙයි. ஆனால் அதனை விட பலபடி முன்னே சென்று இந்த பாடசாலை எங்களது பிரதேசங்களுக்கு இலங்கைக்கு இப்பொழுது தேவைப்படுவது முஸ்லிம் பாடசாலைகளில் கட்டிட பற்றாக்குறைகள் இருக்கின்றன, பௌதீக பற்றாக்குறைகள் இருக்கின்றன. அவைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும். அவைகளை நிவர்த்தி செய்தால் அந்த பாடசாலைகளை கட்டி முடித்தால் இந்த பிரதேசங்களில் இருக்கின்ற மக்கள் மாணவர்களுடைய கல்விகளை சீராக எல்லோரையும் ஒன்றிணைத்து என்னுடைய தொழில் போராடும் அவசியம் இல்லை. இவற்றை சரிவர முடிப்பதற்காக வேண்டி நாங்கள் கங்கணம் கட்டிக் கொண்டு இருக்கின்றோம். நாங்கள் முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா எங்களது முயற்சியை ஏற்றுக்கொள்வார் என்ற ஒரே காரணத்தினால் அல்லாஹ்வுக்காக வேண்டி எல்லோரும் ஒன்று சேர்ந்து கட்டப்பட்டதன் காரணமாகத்தான் 2 மாடி கட்டிடமாக இன்று கம்பீரமாக இந்த பாடசாலை திகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, அவ்வாறே இந்த பாடசாலை அபிவிருத்திக்காக வேண்டி இந்த பாடசாலை கட்டிடம் கட்டி முடிப்பதற்காகவும் பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்பட்டார்கள். பாடசாலை அபிவிருத்தி சங்க செயலாளர் ஜனாப் ரிஃப்ரி அவர்கள், சோதரர் சஃப்ராஸ் அவர்கள் உட்பட
அவருடன் சேர்ந்து வேண்டுகோள் விடுத்தார்கள் அல்ஹிமா இயக்கத்தின் ஸ்தாபகர் ஷேக் நூருல்லா அவர்கள். அதன் பயனாக இன்று நாங்கள் 40க்கும் மேற்பட்ட கல்விக்கூடங்களை நாடளாவிய ரீதியிலே கட்டி முடித்திருக்கின்றோம். இந்த கல்விக்கூடங்கள் கட்டி முடித்து மாத்திரமல்ல, இந்த கல்விக்கூடங்களுக்கு தேவையான வசதிகளையும் குவைத் அரசாங்கம் பெற்றுக் கொடுத்து இருக்கின்றது. இவைகளுக்கெல்லாம் அல்ஹிமா நிறுவனத்தின் ஸ்தாபகர் ஷேக் நூருல்லா நலிமி அவர்கள் மிகவும் மும்முரமாக ஈடுபட்டு இன்று 40 பாடசாலைகள் அல்ல, எங்களது அதாவது குவைத் அரசாங்கத்தின் திட்டப்படி இந்த நாட்டிலே 100 பாடசாலைகளை உருவாக்கி எல்லோருடைய கல்வி தரத்திலும் முன்னேற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பேராவாக இருக்கின்றது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த பாடசாலை உருவாக்கும் பொழுது நாங்கள் பல முன்னேற்றகரமான மாற்றங்களை கண்டோம். ஏனென்றால் பாடசாலை அதாவது கௌரவ அதிபர் அவர்களுடன் பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள், பழைய மாணவர்கள், மாணவிகள், பெற்றோர்கள் எல்லோருமே ஒன்று சேர்ந்து கை கோர்த்து இந்த பாடசாலை அமைப்பதற்காக வேண்டி தன்னுடைய காலங்களையும் நேரங்களையும் செலவழித்து இந்த பாடசாலை உழைப்பதற்கு உழைத்தார்கள். அவ்வாறான ஒற்றுமை யார் உள்ள இயக்கம் நாங்கள் பெருமைப்படுகின்றோம். அவ்வாறான ஒரு ஒற்றுமை எதிர்காலத்திலும் சிறந்த முறையில் செல்வதாக இருந்தால், அவர்கள் ஓரடி வைத்தால் நாங்கள் 10 அடி முன்னால் வைக்க தயாராக இருக்கின்றோம் என்ற வர்த்தக பிரிவு, விஞ்ஞான பிரிவு என்பவைகளை ஆரம்பித்து எதிர்காலத்திலே இந்த பிரதேசத்தில் மாத்திரமல்ல, இந்த இலங்கை முழுவதற்கும் ஒரு முன்மாதிரியான பாடசாலையாக திகழ வேண்டும். நாங்கள் திகழ்வதற்கு முனைவோம், அதற்கு ஒத்துழைப்போம் என்பதை இந்த இடத்தில் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த பாடசாலையின் அபிவிருத்திக்காகவும் இந்த பாடசாலையை இந்த பிரதேசத்தின் ஒரு சிறந்த பாடசாலையாக மாற்றுவதற்கும் உங்களது ஒத்துழைப்பை நாங்கள் வேண்டி இருக்கின்றோம். உங்களது ஒத்துழைப்பு இருக்கும் காலமெல்லாம் நிச்சயமாக இந்த பாடசாலை ஒரு சிறந்த பாடசாலையாக திகழும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இந்த பாடசாலையை கட்டி முடிக்கும் பணிப்பாளர் அங்கத்தவர்கள் அனைவருக்கும் நாங்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்திப்போமாக. மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நேரம் நீண்டு கொண்டு செல்கின்றது. ஒரு சில வார்த்தைகளை நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த இடத்திலே உரையாற்றிய பிரதம மந்திரி என்னுடைய நெருங்கிய நண்பர் ஷேக் முனீர் முலஃபர் அவர்கள் ஆரம்ப காலத்திலே இருந்தே என்னுடைய நெருங்கிய பழையவர்கள். தேசிய ஒருங்கிணைப்புக்காக வேண்டி அவருக்கு கொடுக்கப்பட்ட இந்த பதவி மிகவும் பொருத்தமானது என்று நான் நினைக்கின்றேன். காரணம் என்னவென்றால், அவர் அமைச்சராவதற்கு முன்னால் இருந்தே இந்த நாட்டிலே தேசிய நல்லிணக்கத்தை கட்டி எழுப்புவதற்காக வேண்டி அதிகமாக பாடுபட்டவர். எனவே அவர் எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு கசப்பான அந்த பாரிய நெரிசலில் அவர்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் சந்தேகத்துடன் பார்க்கக்கூடிய நிலைமை காணப்பட்டது. இதனை அறிந்த ஷேக் முனீர் முலஃபர் அவர்கள் இந்த நாட்டிலே எல்லா புறங்களுக்கும் சென்று முஸ்லிம்களை பற்றி நல்ல உணர்வுகளை மற்ற மக்களுக்கு எடுத்து காட்டுவதற்காக வேண்டி பெரும் பாடுபட்டவர். ஒருமுறை பொல்காவல பிரதேசத்திலே ராவய பத்திரிகையின் முன்னாள் ஆசிரியர் மறைந்த விக்டர் ஐவனையும் அழைத்துக் கொண்டு இந்த இடத்துக்கு வந்து என்னையும் அழைத்துக் கொண்டு பொல்காவல பிரதேசத்திலே இருக்கின்ற பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்களை அழைத்து அந்த இடத்திலே அவர் இன நல்லிணக்கத்தை பற்றியும் முஸ்லிம்கள் இந்த நாட்டுக்காக செய்த சேவைகளை பற்றியும் மிகச் சிறப்பாக எடுத்துரைத்ததன் காரணமாக முஸ்லிம்கள் மத்தியிலே அவர்கள் கொண்டிருந்த அந்த கசப்பான உணர்வுகளை, கசப்பான எண்ணங்களை நீக்குவதற்கு அது பெரும் பொருத்தமாக அமைந்தது. செய்தியும் இந்த நாட்டிலே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளை, எங்களுக்கு தெரியும், இந்த பாடசாலைகளை அமைப்பதற்காக வேண்டி இந்த பாடசாலை நான் நினைக்கின்றேன் கடந்த வருடம் ஜூலை மாதம் ஆரம்பிக்கப்பட்டதில் இருந்து இந்த பிரதேசத்துக்கு நான் நினைக்கின்றேன் 100 தடவை இருக்கும் மேல் இந்த பிரதேசத்துக்கு வந்து கண்ணும் கருத்துமாக இந்த பிரதேசத்திலே நடக்கின்ற விடயங்களை அல்ஹிமா இயக்கத்தின் பணிப்பாளர் அவர்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருந்தார்கள்.
அதன் திட்ட பணிப்பாளர் ஷகீப் அர்சலான் அவர்கள், அதையும் என்னுடைய நெருங்கிய நண்பர் அமீருதீன் ஹாஜார் அவர்கள் அனைவரும் இந்த இடத்துக்கு வந்து இந்த பாடசாலைகள் நடப்பது, இந்த பாடசாலையிலே கட்டுமான பணிகளிலே மிகவும் சிறப்பாக அவர்கள் கண்காணித்துக் கொண்டிருந்தார்கள். எனவே இவ்வாறான பணிகளை மேற்கொள்ளுகின்ற அல்ஹிமா لكم بالسلام سلام المحبة سنفدد حبة أهزج حب وما كل هبة وما كل هبة لا 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 سلامي سلامي لكم واحترامي وما أمنياتي لكم بالسلام لكم بالسلام سلام المحبة سنهدد حبة أهزج حب وما كل هبة وما كل هبة لا 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 இங்கே விட்டிருக்கின்ற குவைத் நாட்டு தூதுவரை பிரதிநிதித்துவப்படுத்திக் கொண்டிருக்கின்ற அஷேர் ஃபிர்தௌஸ் இருக்கின்ற ஷகீப் அர்சல், இந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற அஸ்லம் அவர்களே, 10% பாடசாலை அதிபர பிரதிநிதி ஆகும். சகோதரர், இந்த நாட்டிலே நாங்கள் ஒரு பாக்கியம்தான். 5% விட குறைந்த கவலையான இருக்கின்ற போது எங்களுடைய கல்வி பின்தங்கிய நிலையிலே சென்று கொண்டிருக்கின்ற ஒரு சக மேலோங்க செய்யணும் என்ற அடிப்படை 10% ஆகும். சமூக ரீதியாக கட்டி எழுப்பி எழுச்சி எடுத்து சமூகத்தை ஒழுக்க ரீதியாக தேவையை இலங்கையில் இருக்கின்ற குவைத் நாட்டு தூதரகத்துக்கு நாங்கள் எங்களுடைய இஸ்லாமிய சமூகத்தின் மக்கள் எல்லாம் நல்ல வீடுகளை கட்டுகின்றீர்கள். உங்கள் பாடசாலைகள் ஆரோக்கியமற்ற சூழலிலே இருக்கின்றது. ரீதியாக பொருளாதார ரீதியாக சமூகத்தை அறிவியல் செயற்திட்டங்களை முகாமைத்துவப்படுத்தமான விளைவுகளோடு முதற்கண் பக்கத்தில் இருக்கின்ற அத்தனை ஊர்ல இருக்க வீழ்ச்சியில் இருந்து இந்த நாட்டிலே இருக்கின்ற ஒரு பரிமாற்றத்தை கொண்டு வர வேண்டுமா இருந்தால் வீழ்ந்திருக்கின்ற தேங்காய் உடைச்சாலும் இப்படித்தான் சத்தம் கேட்கும். கை தட்டுனா இப்படி சத்தம் வராது. கை தட்டுனா வந்து கொஞ்சம் உறைஞ்சி போய்க்கிறீங்க, ஒன்றுமே செய்யாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க என்பது எங்களுக்கு தெரியாது. எனவே அடுத்து இங்கே 12-17 தான் ஒரு நடனம் தான் இந்த மேடையை அலங்கரிக்க இருக்கின்றது. அதைத் தொடர்ந்து என்னுடைய அறிவிகளுடைய உரைகள் இடம்பெறும். ஏற்கனவே திட்டமிட்டது நாங்கள் 9:30 நிகழ்ச்சி ஆரம்பிப்பது என்று. ஆனால் கொஞ்சம் எனவே அந்த மாணவிகளை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி. எங்களுடைய குவைத் தூதரகத்தின் விசேட பிரதிநிதி அஷேக் ஃபிர்தௌஸ் நலிமி அவர்களுக்கு. இனி நாங்கள் உங்களை மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்த இருக்கின்றோம். இந்த மேடையில் அலங்கரிக்க உங்கள் கண்களுக்கு செவிகளுக்கு விருந்தாக ஒரு ஒத்துழைத்த அனைத்து உறவுகளுக்கும் அனைத்து இந்த ஊர் மக்களுக்கும் என்னாலான நன்றிகளை. And especially we extend our heartfelt thanks to our esteemed guests. අතුළු සියලුම මන්ත්‍රී සහෝදර සහෝදරියන්
ඒ වගේම අධ්‍යාපන දෙපාර්තමේන්තුවේ දෙමළ භාෂාව පිළිබඳ විශේෂ ආරාධනා என்பதை நாங்கள் மாணவிகளுடைய ஒரு வரவேற்பு கீதம் இங்கே அவர்களால் இயன்ற அளவிலே அந்த நிகழ்ச்சியை இங்கே முன்வைத்து சென்றார்கள். இடையினால் ಒಬ್ಬ ಎದುರಿ ಆಮಂತ್ರಣ ಕ್ರಿಯೆ என்பதை நாங்கள் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் திருநாகல் மாவட்டத்தில் அமையப்பட்டுள்ள பொல்கஹவல அல் இர்ஃபான் முஸ்லிம் மகாவித்யாலயத்தில் ஆசிரியராக கடமையாற்றும் SHM மசாஹிப். எமது பாடசாலையில் இடப்பற்றாக்குறை காணப்பட்ட போதும் எமது பாடசாலைக்கு 8 மாடிகள் கொண்ட வகுப்பறை கட்டிடத்தை பெற்றுத்தர உதவிய குவைத் அரசாங்கத்தின் உதவியோடு இஸ்லாமிக் கேயா சொசைட்டி மற்றும் அல் ஹிமா இஸ்லாமிக் சர்வீசஸ் ஊடாக எனக்கு பெற்றுத்தந்த குவைத் அரசாங்கத்துக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச் குவைத் கவர்மெண்ட். நான் பொல்கஹவல அல் இர்ஃபான் மத்திய கல்லூரி அதிபர் எம் அசுபி ஜவஹர். அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய தினம் எமது பாடசாலைக்கு கிடைக்கப்பெற்ற இருமாடி கட்டிடம் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டது. முக்கியமாக இந்த இடத்துல ஒரு 2 வார்த்தைகள் சொல்லிக்கொள்ளணும். குவைத் தூதரத்து குவைத் நாட்டிட இஸ்லாமிக் கேயா சொசைட்டி நிறுவனத்தினுடைய உதவியால் இலங்கையில் இயங்கி வரக்கூடிய நிறுவனமான அல் ஹிமா இஸ்லாமிக் சர்வீஸ் நிறுவனத்தினூடாக எங்களுக்கு இந்த இருமாடி கட்டிடத்தை கிடைக்கப்பெற்றது. எமது ஊர் மக்களோட நீண்ட நாள் வேண்டுகோள், நீண்ட நாள் தேவை. அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய தினம் அது சிறப்பாக நிறைவேறியிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்தி கொள்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு எல்லா புகழும், அவனை புகழ்ந்தவனாக. இன்ஷா அல்லாஹ் இந்த வேலையில் அன்வளவேனும் ஈடுபட்ட சகலரை கல்லூரி அதிபர் என்ற வகையில் இந்த இடத்துல நினைவுகூறுவதோடு அவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், இந்த இஸ்லாமிக் கேயா சொசைட்டி நிறுவனமும் அல் ஹிமா நிறுவனத்தினூடாக எமது சமூகத்துக்கு மேலும் பல்வேறு பிரதேசங்களுக்கும் இது மாதிரியான உதவிகள் கிடைக்கப்பெற வேண்டும் என்று துவா செய்து கொண்டு நிறைவு செய்தேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். நான் அல் இர்ஃபான் மத்திய கல்லூரியின் மாணவர் தலைவியாகிய MUF ஹுசைனியா. எமது பாடசாலையில் 8 வகுப்பறைகளை கொண்ட இருமாடி கட்டிடம் இஸ்லாமிக் கேயா சொசைட்டி மற்றும் அல் ஹிமா இஸ்லாமிக் சர்வீஸ் ஸ்ரீலங்கா ஆகிய நிறுவனங்கள் எமக்கு தந்து உதவி இருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு பாடசாலை சார்பாகவும் ஆசிரியர்கள் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் மாணவர் தலைவர்கள் சார்பாகவும் மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். Thank you Kuwait Al Hima Service. Al Hima Islamic Service. எமது பாடசாலையின் பௌதீக வள பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் முகமாக ஜமியாத்துர் ரிஆயா அல் இஸ்லாமியா இஸ்லாமிக் கேயா சொசைட்டி குவைத் இனால் வழங்கப்பட்டிருக்கின்ற 8 மாடி கொண்ட இந்த வகுப்பறை கட்டட திறப்பு நிகழ்வு இன்று சிறப்பாக இடம்பெற்றது. அந்த வகையில் எமது உளப்பூர்வமான நன்றியை பாடசாலை சமூகம் சார்பாக குவைத் நாட்டுக்கு நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த வகையில் மദ്രസத்து பைபால் வக்கையான்
குவைத் கேயா சொசைட்டி ஊடாக அந்த தனவந்தருக்கும் நாம் எமது பாடசாலை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் பகுதி தலைவர் பாலியல்பான் மத்திய கல்லூரி MFM ஃபதீலுர் ரஹ்மான். சரி, ஓகே, நீங்கள் வந்து பாருங்கள், வந்து